நன்றி இல்லாம போன ஒரு கூட்டத்தினால் இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உதவியை பெற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இவர்களுக்கு இப்ப பெரும் பாதிப்பாய் மாறிவிட்டது. அவர்களுடைய பிராணனுக்கு இவர்கள் என்ன செஞ்சாங்க? உதவி செய்தார்கள். அவங்க அழிக்காம அவங்கள உயிரோட வச்சாங்க. அந்த நன்றிக்கு இந்த கூட்டம் செஞ்ச காரியம்தான் இந்த இருளை உண்டாக்கும் சூழ்நிலை. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உதவி செஞ்சு அதன் நிமித்தம் நன்மை பெற்றவர்கள் இன்னைக்கு உங்களுக்கே, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கே, உங்களுடைய முன்னேற்றத்திற்கே, உங்களுடைய வளர்ச்சிக்கே தடையா இருப்பார்களானால், அதுவும் பாருங்க ஒரேடியா அது உங்களை இருளாய் மூடாமல் அது படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் ஆயிட்டே இருக்கு, growth ஆயிட்டே இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பாதிக்குது, ஒன் பை ஒன்னா பாதிக்குது. ஒரு நாள் கொஞ்சம், ரெண்டாவது வாரம், மூணாவது வாரம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பாதித்து கொண்டு இருக்குமானால் அப்படிப்பட்ட இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் ஒருவர் உண்டு.